சார் நான் வாட்டர் மெலன் சார் என்னோடதை எடுத்து நானே வச்சுட்டேன் சார். அடே என்னடா பண்றீங்க? ஒரு டாஸ்க் வச்சா அதுல கான்சென்ட்ரேஷன் பண்ணி அவன் திறமை காமிச்சு ஆடுவீங்கன்னு பார்த்தா அப்படின்னம்னா ஒருத்தனை மார்க் பண்ணிக்கிட்டு அந்த டாஸ்கை விட நீங்க வந்து ஒருத்தனை கிண்டல் அடிச்சுக்கிட்டு இப்படி அடிச்சுக்கிறதா வந்து இரிட்டேட்டிங்கா இருக்குங்க. ஒரு டாஸ்க் வந்து சரி உங்களால கஷ்டப்பட்டு விளையாட முடியுமோ முடியாதோ அது இன்னொரு பக்கம். ஆனா டாஸ்க்குள்ளே இப்படி சண்டை போடுறது வந்து எவ்வளவு கேவலமா இருக்குங்கிறது வந்து பாக்குற எங்களுக்கு தாண்டா தெரியும். அந்த லைக் மட்டும் தட்டி விட்டுருங்க. ஆக்சுவலி வந்து இந்த மாஸ்க் டாஸ்க்ல வந்து 2 ரவுண்டு முடிஞ்சிருக்கு. ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல வந்து கெமி வெளியே போயிட்டாங்க. நான் ஏற்கனவே வந்து ப்ரோமோ 1ல சொல்லியிருப்பேன். அதே மாதிரி வந்து கெமி ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல வெளியே போயிட்டாங்க. அதுவும் எப்படி வெளியே போனாங்க? அவங்களோட திறமை காமிச்செல்லாம் வெளியே போகல, பார்கெனிங். அதாவது வந்து சபரி விஜய் பார்வதி இதை எடுத்து வச்சிருந்தாப்ல, வினோத் வந்து கெமி இதை எடுத்து வச்சிருந்தாங்க. இவங்க 2 தான் கடைசி வச்சிருந்தாங்க. ஏன்னா பிக் பாஸ் இந்த கேமுக்கு இடையிலே வந்து நீங்க இந்த பசார் அடிக்கக்குள்ளேயும் எல்லா ஸ்லாட்டையும் ஃபில் பண்ணியிருக்கணும் அப்படின்ட்டு வந்து சொல்லிக்கிட்டே இருந்தார். அதனால அந்த கேமை ரொம்ப நேரம் போகக்கூடாது அப்படின்ட்டு முடிக்கிறதுக்காக ஃபர்ஸ்ட் ரவுண்டில் வந்து அவங்களே ஒரு டீலுக்கு வந்தாங்க. சாதா பிக் பாஸில் இருக்கிறவங்களும் டீலக்ஸ் ரூமில் இருக்கிறவங்களும். கடைசியில் என்ன வந்தது அப்படின்னம்னா இந்த டைம் அதாவது ஃபர்ஸ்ட் ரவுண்டில் வந்து நாங்கள் சாதா பிக் பாஸ் அதாவது சபரி வச்சிருக்காருல அதை நாங்கள் உள்ளுக்கு வச்சிடறோம். செகண்ட் ரவுண்ட் வர்றப்போ வந்து நீங்கள் தான் கடைசி இந்த மாதிரி 2 பேர் இருந்தாங்கன்னா செகண்ட் ரவுண்டில் கடைசி 2 பேர் இருந்தாங்க அப்படின்னா நீங்கள் தான் வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்கெனிங் பண்ணி ஒரு மாதிரி வந்து கேமை முடிச்சுட்டாங்க. அதுதான் நடந்திருக்கு. செகண்ட் ரவுண்டு இதே மாதிரி தான் வச்சாங்க. இதே மாதிரி வைக்கலே வந்து பல சண்டைகள் பல பிரச்சனைகள் நடந்துக்கிட்டு இருந்தது. அதுவும் முக்கியமாக விஜய் பார்வதியும் சபரியும் ஒன்றுக்கு ஒன்று சலிச்சது இல்லைன்ட்டு கண்டமணிக்கு பேசுகிறாங்க உள்ளுக்கு. அதை பார்த்தாலே இரிட்டேட்டிங்காக இருக்குது. இதுக்கு இடையில வந்து சபரிக்கு சப்போர்ட் பண்ணுறேன்ட்டு பிக் பாஸ் டீமில் உள்ளவங்களும் விஜய் பார்வதிக்கு சப்போர்ட் பண்ணுறேன். விஜய் பார்வதி கூட அவ்வளோ சப்போர்ட் பண்ணி யாரும் வரல. இருந்தாலும் வந்து விஜய் பார்வதியை ஒத்தாலும் சமாளிக்கிறங்கிற மாதிரி வந்து 2 பேரும் வந்து மாற்றி கமெண்ட்ஸ் தான் பாஸ் பண்ணது தான் அதிகம். அது வந்து ஒரு மாதிரி மார்க்கிங் பண்ணதான். இதே வேறு சீசன்னா என்னை பார்த்து நீ மார்க்கிங் பண்ணிட்டடா அப்படி இப்படின்னு பயங்கரமாக சண்டை வரும். அப்படி வரையில வந்து செகண்ட் ரவுண்ட் நடக்குது. செகண்ட் ரவுண்டு நடக்கையில வந்து இதே மாதிரி வந்து எல்லாரும் வச்சுட்டாங்க. வச்சுட்டு கடைசியில் யார் இருக்காருன்னா சபரி அதே பார்வதி தான். ஏன்னா கிட்டத்தட்ட 3 ரவுண்டு நடந்திருக்கு. ஆனால் 2 ரவுண்டு தான் வந்து எடுபடும். ஃபர்ஸ்ட் ரவுண்டு வந்து எல்லாருமே அடிச்சு சண்டை பிறண்டு ஒருத்தருக்கு மேலே ஒருத்தர் விழுந்து இந்த கேம் எப்படி விளையாடுறதுன்னே தெரியாமல் பிக் பாஸ் அதை திட்டி, அதாவது என்னன்னா இவங்க பாஸ் பண்ணி விளையாடக்கூடாது, நீங்கள் ஒரு மாஸ்கை எடுத்தீங்கன்னா அதாவது அந்த ஒரு பொம்மையை எடுத்தீங்கன்னா ஒரு ஆள் தான் போய் வைக்கணும், இது கூட தெரியல அவங்களுக்கு. இவங்க பாஸ் பண்ணி யார் வேணாலும் எடுத்து யார் வேணாலும் அதாவது இந்த டீம் அந்த டீம் இருக்குல்ல பிக் பாஸ் நார்மல் பிக் பாஸ் டீலக்ஸ் ரூம் இருக்குல்ல 2 பேரும் வந்து யார் பொம்மை வேணாலும் யார் வேணாலும் எடுத்து வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து விளையாண்டுட்டு இருந்தாங்க. இண்டிவிஜுவலாக இல்லாமல் 2 டீமா. ஏன்னா டாஸ்கே அதை பேஸ் பண்ணி தான் இருக்கு. அதனால அவங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்க. டாஸ்க் என்ன பேஸ் பண்ணிருக்கலாம், இதுல இருந்து ஜெயிக்கிறாங்களா இல்ல இதுல இருந்து ஜெயிக்கிறாங்களா அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஆனா வந்து இண்டிவிஜுவலா தான் வந்து விளையாடணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரி இப்படி அடிச்சிட்டு இருக்கல செகண்ட் ரவுண்டு வரையில வந்து கடைசி யார் வச்சிருக்காங்கன்னா சபரிஸ் தான். அதான் சொன்னோம்ல 3 ரவுண்டில் வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்டு வந்து செல்லாது. அந்த அடித்து சண்டை போட்டதுனால கேமை புரியாதனால அப்புறம் பிக் பாஸ் கேமை வந்து மறுபடியும் சொல்லி மறுபடியும் ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த ஃபர்ஸ்ட் ரவுண்டு செல்லாதனால மறுபடியும் வந்து அந்த ஃபர்ஸ்ட் ரவுண்டே வைக்கிறாங்க. அதில் வந்து பாரு இதை உள்ளுக்கு வச்சு கடைசி சபரி வச்சிருந்த பாரு உள்ளுக்கு வச்சுட்டு இருந்து கானா வினோத் இருக்காருல அவர் வந்து கெமி இதை வச்சிருந்தாரு. அவர் இதை வைக்காம கெமி ஃபர்ஸ்ட் ரவுண்டில் அவுட் ஆயிட்டாங்க. கெமி இந்த கேம்ல இருந்து ஃபர்ஸ்ட் ரவுண்டு போயிட்டாங்க. செகண்ட் ரவுண்டில் என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான். கடைசி வந்து விஜய் பாருவும் அதே வந்து வினோத்தை ஒரு இது பொம்மை வச்சிருந்தாப்புல வினோத்துக்கு அவங்க சொன்ன மாதிரி டீல் மாதிரி செகண்ட் ரவுண்டில் கடைசி 2 பேர் இருந்தாங்கன்னா சூப்பர் டீலக்ஸ் ரூம் தான் போய் உள்ளுக்கு வைக்கணும். அதனால வினோத் வச்சுட்டாப்புல. கடைசி சபரி பார்வதியோட பொம்மையை வைக்காம பார்வதியை அவுட் பண்ணிட்டாங்க. அந்த ஸ்லாட்டையும் ஒட்டிட்டாங்க. இதுக்கு இடையில வந்து பயங்கர சண்டை நடந்துக்கிறது. விஜய் பார்வுக்கும் சபரிக்குமே வந்து சண்டை நடந்தது. அது சபரி என்ன சொல்லிட்டாங்கன்னா இது எங்க 2 வந்து சண்டை, நாங்கள் வந்து அந்த அளவுக்கு கோவமான சண்டை போடல, நார்மலாக தான் சண்டை போட்டுட்டு இருக்கோம், அதனால யாரும் உள்ளுக்கு வராதிங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஏன் அப்படி சொல்லியிருக்காங்கன்னா விஜய் பாரு சபரியை பயங்கரமாக வந்து ஒரு மாதிரி மோக் பண்ணி கிண்டல் பண்ணி கேள்வி பண்ணி பயங்கரமாக திட்டுறது, போடா மோடிட்டு போடா அப்படி இப்படி அந்த மாதிரி திட்டுறது. இந்த பக்கம் சபரி பல்லு விளக்குனியா என்ன பக்கத்தில் முதல் வராத சரியா நீ இப்படியெல்லாம் பேசிகிட்டு இருக்க அப்படி இப்படின்ட்டு சபரி திட்டுறது. இது கேட்டோம்னா அவங்களுக்குள்ள ஃபன்னாக பேசிக்கிறோம் இதனால மறுபடி இப்படி சபரி பேசிக்கிட்டு இருக்கல அந்த பக்கம் எஃப்ஜே சும்மா இல்லாமல் வந்து பார்வை ஏதோ வந்து மார்க்கிங் பண்ணியிருப்பாப்புல இருக்க. இது சபரியே போய் என்ன சொல்லிட்டாப்புல அப்படின்னோம்னா இங்கே பாரு எங்கள் 2த்துக்கும் வந்து ஒரு மாதிரி ஃபன்னாக தான் போய்கிட்டு இருக்கு, இனிமேல் கோபப்பட வேண்டாம், அதனால யாருமே இதை வந்து இந்த கேம் முடிய தண்ணி யாரும் மார்க் பண்ண வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சபரி சொல்லியிருக்காப்புல. இது சபரி சொன்ன உடனே இந்த கேம் முடிஞ்சிருச்சா, முடிஞ்ச உடனே வந்து பிக் பாஸ் வந்து ஒவ்வொருத்தங்களா சொல்லுங்க யார் யார் மாஸ்கை எடுத்தீங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கல வந்து வாட்டர்மெலன் ப்ரோமோல பார்த்துருப்பீங்க. வாட்டர்மெலன் வந்து நான் என் பொம்மையே டீலக்ஸ் ரூம்ல இருந்து என் பொம்மையை நானே எடுத்து வைக்கிறேன். ஏன்னா டீலக்ஸ் ரூமுக்கு மட்டும் ஒரு சலுகை உண்டு, அவங்க பொம்மையை அவங்க எடுத்து வச்சுக்கலாம். நார்மல் பிக் பாஸ் இருக்கவங்களுக்கு அந்த சலுகை கிடையாது. அதனால வந்து வாட்டர்மெலன் சொல்லியிருப்பாரு.
இதை கேட்டுட்டு அடுத்து இருப்பாப்ல அதில் என்ன சொல்லியிருப்பானா வாட்டர்மெலன் ஸ்டார் திவாகர் அவங்க பொம்மையை எடுத்து அவங்க வச்சுருக்காங்க அப்படின்ன உடனே இந்த கமருதீன் சும்மா இருக்கலாம்ல வாயை வச்சுக்கிட்டு காரிக்கிட்டு துப்புனாரு. இதை பார்த்துட்டு எல்லாருமே டென்ஷன் ஆகிட்டு வந்து பார்வெல்லாம் வந்து இப்படியெல்லாம் பண்ணக்கூடாது, ஒருத்தனை நேரத்தை நான் சொன்னேன் இவ்வளோ கேவலமாக ஒருத்தனை வந்து மார்க் பண்ணக்கூடாது அப்படி இப்படின்னு சத்தம் போட்டாப்புல. இதையும் அப்போ வந்து சபரி ஒன்றுமே சொல்லலை. இதை பார்த்துட்டு எஃப்ஜேக்கு செம்ம கோபம் வந்துருச்சு. நான் வந்து ஒருத்தங்களை வந்து மோக் பண்ணுறேன் கிண்டல் அடிக்கிறேன் அப்படின்னா என்கிட்ட வேகமாக வந்து சொன்னார்ல சபரி, இந்த மாதிரி வந்து பண்ணக்கூடாது வைக்கக்கூடாதுன்னு சொன்னார்ல. இப்போ வந்து இதே இது வந்து கமருதீன் பண்ணல அவளை போய் சொல்லுங்க அப்படின்ட்டு வந்து ஒரே ஃபைட்டு. அதுக்கப்புறம் பிக் பாஸ் ரூமுக்குள்ளே போய் அதை சமாதானப்படுத்தி அதுக்கப்புறம் கூப்பிட்டு வந்தாங்க. இப்போதைக்கு இப்படி தாங்க லைவில் வந்து 2 ரவுண்டு தான் முடிஞ்சிருக்கு. இந்த 2 ரவுண்டுமே ஃபஸ்ட்டு கெமி போயிருக்காங்க, அடுத்து பார்வதி போயிருக்காங்க. இன்னும் இதுக்கு மேலே உள்ள ரவுண்டு நைட்டு நடக்குமா இல்லை வந்து நாளைக்கு நடக்குமா அப்படிங்கிறத வந்து பொறுத்து தான் பார்க்கணும். இதுக்கு மேலே வந்து நாளைக்கு தான் வைப்பாங்க அப்படின்னு தான் தோணுது. ஏன் அப்படின்னா இதுக்கு மேலே சண்டை இவங்களே கண்டென்ட் கொடுப்பாங்க. ஏன்னா இவங்களுக்கு கேம் புரிதலே கிடையாது. கேம் விளாடுறத விட டாஸ்க் விளாடுறத விட அடுத்தவனை அடிச்சுக்கிட்டு கேவலப்படுத்திக்கிட்டு அப்படி தான் உள்ள கேம் விளாடுறாங்க. இதில் வந்து பார்வதி குரூப்பு சபரி குரூப்பு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா 2 பேருமே ஸ்ட்ராங்கான பிளேயர் தான். நம்ம நிறைய பேர் வந்து நீங்கள் பார்வதிக்கு சப்போர்ட் பண்ணீங்க, நீங்கள் சபரிக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க அப்படின்ட்டு. இல்லை நீங்கள் பார்வதிக்கு வந்து பயங்கரமாக வந்து டீக்ரேட் பண்ணுவீங்க பார்வதி, நான் அப்படியெல்லாம் சொல்ல வரல. பார்வதி எப்படின்னு சொல்கிறேன் நெகட்டிவ் கேம் விளாடுறாங்க. ஒருத்தர் 1 விசஸ் வந்து அவங்க என்ன விருப்பப்படுறாங்கன்னா 1 விசஸ் எல்லா ஹவுஸ்மேட்ஸும். நான் சொல்கிறேன் அதுக்காக எல்லா ஹவுஸ்மேட்ஸும் யோக்கியம்லாம் கிடையாது, எல்லாருமே தப்பு பண்ணாங்க அந்த வீட்டுக்குள்ளே. யாருமே இந்த சீசனில் யாருக்கு சப்போர்ட் பண்ணுறோன்ட்டு இந்த காமன் யாருக்கு சப்போர்ட் பண்ணுறதுன்ட்டு இந்த காமன் பீப்புளெலாம் இருக்காங்களே அவங்களாம் திகச்சிட்டு வராங்க. சரி எவனுக்குமே சப்போர்ட் பண்ண முடியல அப்படின்னு. சபரி என்ன பண்ணுறாங்கன்னா சைலண்ட் கில்லருங்கிறாங்க. சபரி நல்லா தானப்பா விளாட்றாரு, யாரையும் எதுக்கு முடிக்காரு அப்படின்னா இல்லை அவர் சைலண்ட் கில்லரு. அவர் கேமை வந்து ஒரு மாதிரி புரிஞ்சுக்கிட்டு கேமை வந்து மற்றவங்க கேமை வந்து முடிக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி வந்து விளாட்றாங்க. இதுலேயே நிறைய விஷயங்கள் இருக்குது. அது வந்து போக போக தான் நம்மளுக்கு அந்த உள்குத்து தெரியும். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஃபஸ்ட்டில் வந்து கெமி பார்வதி போனது சரிதானா இல்லை மற்ற யாராவது வெளியில் போயிருக்கணும் அப்படின்னு உங்களுக்கு தோணுங்கிறத கமெண்ட்டை சொல்லுங்கள். இவங்க டாஸ்க் கரெக்டாக தான் விளாட்றாங்களா இல்லை டாஸ்க்கை தவிர மற்றது எதுவும் விளாட்றாங்களா அப்படிங்கிறதையும் கமெண்ட்டை சொல்லுங்கள். அடுத்த ஒரு சூப்பரான வீடியோ சந்திக்கலாம். இப்போதைக்கு உங்கள்கிட்ட இருந்து விடைபெறுவது உங்கள் வாசன். நன்றி வணக்கம் மக்களே. அப்படியே அந்த லைக் மட்டும் தட்டி விட்டுருங்க.